இன்றைய சிந்தனை. நமக்கு இறைவன் தந்த வாழ்க்கை ஒரு வரம். இந்த வரத்தை நடைமுறையை நாங்கள் வாழ்வியலிலே சரியாக முறையாக செயல்படுத்தி கொண்டோமா என்ற கேள்வி நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரையறையை இறைவன் கொடுத்திருக்கின்றான், ஒரு கட்டமைப்பை கொடுத்திருக்கின்றான். வாழ்க்கை என்பது கட்டமைப்பு. நாங்கள் எதை செய்தாலும் அதை ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் செய்ய வேண்டும். ஏதோ அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் என்று ஒரு வரையறையை நாங்கள் மீறக்கூடாது. எந்த விடயம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கட்டமைப்பு உண்டு, அதுக்கு ஒரு வரையறை உண்டு. இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு உண்டு. உலகத்திலே இந்த கட்டமைப்பு என்பது உலக நாடுகள் முழுவதுமே உண்டு. அது ஆன்மீகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நடைமுறையாக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் அதற்கு ஒரு வரையறை, ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டமைப்பு வைத்திருப்பார்கள். அதை மீறாமல் செய்கின்ற பொழுதுதான் அதற்குரிய தாற்பயம், அதற்குரிய பலன் சரியாக நம்மை வந்து சேரும். நாங்கள் வரையறைகளை மீறுகின்ற பொழுது அது எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகின்றது, எல்லாமே குழப்பத்துக்குரியதாக மாறிவிடுகின்றது. இந்த வரையறைகள் மாறுகின்ற பொழுது நமது கட்டமைப்பெல்லாம் உடைந்து விடுகின்றன. நாம் என்ன செய்கின்றோம் என்கின்ற அந்த எல்லையை நாமே மறந்து விடுகின்ற ஒரு தன்மையை உருவாக்கிவிடும். எனவே மிக மிக நிதானமாக, மிக பொறுமையாக, மிக நேர்த்தியாக நாங்கள் இந்த வரையறை கட்டமைப்பை ஒவ்வொருவரும் எங்கள் மனதுக்குள்ளே, எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே, உங்கள் செயல்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். அது சரியாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்வியல் மேன்மையையும் நன்மையையும் அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த கட்டமைப்பு என்பது மிக முக்கியமானது, வரையறை என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொருவரும் அதை கட்டி காக்க வேண்டும். ஒரு குறிப்பாக ஒரு கிராமத்திலே பல குடும்பங்கள் வாழுகின்றார்கள். ஆனால் ஒரு குடும்பம் உதாரணமாக இருப்பார்கள், ஒரு குடும்பம் சிறந்த வரையறையோடு இருப்பார்கள், ஒரு குடும்பம் ஏனோ தானோடு இருப்பார்கள். இதையெல்லாம் பார்க்கின்றவர்களுக்கே நன்றாக புரியும். அந்த வரையறையும் கட்டமைப்பும் உள்ள குடும்பம் கௌரவமாக போற்றப்படுவார்கள். இவர்கள் தங்களுடைய எல்லை மீற மாட்டார்கள், தங்களுடைய எல்லைக்குள்ளே வாழ்பவர்கள், தங்களை சார்ந்து தங்களுடைய எல்லை, தங்களுடைய மரபு இவற்றை போற்றி காப்பவர்கள். அவர்கள் மூலமாக அனுகூலங்களை, நன்மைகளை பெற முடியும் என்ற ஒரு மன வைராக்கியம் மற்றவர்களுக்கு இருக்கும். முன்னுதாரணமாக அவர்கள் வாழ்வார்கள். அந்த கட்டமைப்பு என்பது அதுதான். வாழ்வியலிலே எங்களுக்குள்ள வரையறை, நமது முன்னோர்கள் எல்லோருக்கும் ஒரு வரையறை வைத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த வரையறையை, அந்த கட்டமைப்பை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. அவற்றை மாற்றக்கூடாது என்பது இருக்கின்றது. பன்னிசை என்றால் இப்படித்தான் பாட வேண்டும், தேவார பன்னிசைகள். மந்திரம் இப்படித்தான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் கட்டமைப்பாக வரையறுக்கப்பட்ட விடயங்கள். ஒரு விடயத்தை ஒரு சட்ட நிபுணர் எழுதுகின்ற பொழுது அந்த சட்ட வரையறைக்குள்ளே தான் அதை எழுதுவார். ஒரு காணி உறுதி எழுதுகின்ற பொழுது கூட அதற்கு ஒரு வரையறை உண்டு. சும்மா தேவையில்லாத வசனங்கள் எல்லாம் போட்டு எழுத முடியாது. இது இப்படி இன்ன நிலையில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரைபடம் கருகின்ற பொழுது கூட அதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் அந்த வரைபடம் வர வேண்டும். எங்களுடைய எண்ணத்துக்கு நாங்கள் எல்லாம் அதை வரைபடம் செய்ய முடியாது. இப்படியாக ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் அந்த கட்டமைப்பு, வரையறை என்று வைக்கின்றோமே, அது வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானது. எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வரையறை, எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய பாரம்பரியம், இவற்றை நன்கு கவனித்து செயல்பட்டால் அந்த வாழ்க்கை என்றுமே வெற்றியாக இருக்கும். நன்றி.